வணக்கம். ரஞ்சித் டைரக்ஷன்ல விக்ரமோட நடிப்புலன்னு சொல்லக்கூடாது. விக்ரமோட ரத்தத்துல வெளிவந்த படம் வந்து தங்கலான். விக்ரம் எப்படி இதுல பேய் மாரி நடிச்சிருக்காரோ, அதே மாரி அவருக்கு ஈக்குவலா பார்வதி வந்து அப்படி நடிச்சிருக்காங்க. அண்ட் மாளவிகா மோகனனோட முகம் வந்து இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த முகம், அந்த மேக்கப்பு, அவங்களோட லுக்கு எல்லாமே நம்மளோட கண்ணுல வந்து அப்படியே வந்து பதிஞ்சு நிக்கும். முதல்ல இந்த மாரி ஒரு படைப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்படணும். அப்படிப்பட்ட ஒரு படங்கள் வந்து அப்பப்ப ரேரா தான் வந்து தமிழ் சினிமாக்கு வந்து வந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த அசுரன் மாரி, இந்த மாரி படங்கள்லாம் வந்து எப்பயாவது தான் கொஞ்சம் கேப் விட்டு தான் வரும். ஸோ அப்படி ஒரு ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு படம் தான் வந்து தங்கலான். இப்படி ஒரு படைப்பு குடுத்த ரஞ்சித்துக்குமே வந்து நம்மளுடைய மிகப்பெரிய நன்றிகள். ரஞ்சித் வந்து அவர் வெளியில பேசுற அரசியல் வந்து சில பேருக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாம போலாம். அதெல்லாம் வேற. ஆனா ஒரு ஃபில்ம் மேக்கரா நம்மள இந்த படத்துல வந்து ரொம்ப வந்து பிரமிக்க வச்சிருக்காரு. ஏன்னா மேக்கிங்லாம் வந்து அப்படி இருக்கு. இன்னொன்னு அவரு ரொம்ப அப்கிரேட் ஆயிருக்காருன்றத வந்து இந்த படத்து மூலியமா வந்து நம்மளால வந்து நல்லாவே பார்க்க முடியுது. அண்டு ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா, அவர எல்லாருமே கேட்பாங்க. இவரு ஏன் நடிக்கிறாரு? வெறும் மியூசிக் மட்டும் பண்ணலாமே! அதான் மியூசிக் தான் நல்லா பண்றாரே! அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அவர் மியூசிக் நல்லா தான் பண்றாரு. இந்த படத்திலயும் வந்து விக்ரம் கூட சொல்லியிருப்பாரு. இவ வந்து ஒரு வேர்ல்டு லெவல்ல வந்து ஒரு பெரிய ஆளா ஆவணுன்ற மாரி சொல்லியிருப்பாரு. உண்மையா இந்த படத்த பார்க்கும்போது, அந்த மியூசிக்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு ஹாலிவுட் ஃபில்மு, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஃபில்ம் பார்த்த மாரி தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கும். ஸோ அவ்ளோ சூப்பரா வந்து பின்னணி இசையில வந்து அவ்ளோ மிரட்டியிருக்காரு. ஒரு 2 பாட்டு வருது. அந்த 2 பாட்டுமே வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காம, அவ்ளோ ரியலிஸ்டிக்கா அந்த படத்துக்கு ஏத்தா மாரி அந்த ஓட்டத்திலேயே போது. ஸோ அவ்ளோ அழகா பண்ணியிருக்காரு மியூசிக்கு. அண்ட் இந்த மாரி ஒரு படத்த பண்றதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்த படத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் ஃபீல்டு, ஐ மீன் ஓப்பன் ஸ்பேஸு, ஹார்ஷ் சன்லைட்டு, லோ லைட்டு. ஸோ இந்த மாரி வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில வந்து சினிமாட்டோகிராஃபி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அத வந்து சிறப்பாவே பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து கிஷோரு. அப்புறம் ரஞ்சித் படம்னாலே வந்து கண்டிப்பா அதில அரசியல் இருக்கும். அதனாலேயே தான் வந்து அவர் வந்து நெறைய பேர் வந்து எதிர்ப்பாங்க. அத எதிர்க்கிறதுக்குன்னே வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த படத்தில வந்து அரசியல் இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்டா, அது அவரே சொல்லுவாரு. "அரசியல் இல்லாம நான் இல்ல. அரசியல் இல்லாம என் படம் இல்ல. என் படமே ஒரு அரசியல் தான்" அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ இந்த படத்திலேயே வந்து அரசியல் இருக்கு. எக்ஸாம்பிள் பசுபதி வருவாரு. அவரு ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாரு. அவரோட கேரக்டர் மூலியமா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து பூணூல் போட்டு, தன்னையும் வந்து ஒரு மேம்பட்டவனா, தன்னையும் வந்து ஒரு பிராமினா காட்டிக்கிற மாரி இந்த ராமானுஜர்லாம் பண்ண மாரி வந்து ஒரு அரசியல வந்து அந்த கேரக்டர் மூலியமா வந்து இதுல ப்ளே பண்ணியிருப்பாரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய நிலங்கள் வந்து எப்படி இந்த ஜமீன்தார், மிராசுதார்கள் கிட்ட வந்து போச்சு, எப்படி வந்து இவங்கள்ட்ட இருந்து அடிச்சு புடுங்கப்பட்டுச்சு, எப்படி வந்து நிலமில்லாத கூலிகளா வந்து இவங்க வந்து மாறுனாங்க, எப்படி இவங்க வந்து ஒரு பண்ணை அடியாட்களா வந்து மாறுனாங்கன்ற அரசியல பேசியிருக்காரு. அப்புறம் எப்படி கோலார் தங்க வயல்ல வந்து உருவாக்குறதுக்கு வந்து எப்படி வந்து நம்முடைய தமிழ் சமூகம், நம்முடைய குறிப்பா வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் எப்படி வந்து அதுக்கு காரணமா இருந்திருக்காங்க, இவங்களுடைய பங்களிப்பு அதெல்லாம் அதுல என்னன்றதெல்லாம் வந்து இதுல வந்து தெளிவா காட்டியிருக்காரு. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இதுல நோட் பண்ண வேண்டியதுல நெறைய இருக்கு. அதுல ஒண்ணு சொல்லணும்னா வந்து, நம்ம தமிழ் சமூகத்த சேர்ந்த ஒருத்தவரே அந்த வெள்ளைக்கார துரைக்கு அண்டு ராஜாவுக்கு கூட இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராமணர்கள். அவங்க வந்து அந்த மக்கள் வந்து தொடமாட்டாங்க. கிட்ட வந்தாலும் தள்ளி போ அப்படின்னு மாரி சொல்லுவாங்க. ஆனா ஒரு பிரிட்டிஷ் அ அந்த வெள்ளைக்கார துரை கூட வந்த இன்னொரு பிரிட்டிஷ் அவரு வந்து ஒரு வண்டியிலருந்து கீழ இறங்குவாரு. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்ல ஒருத்தவன வந்து கூப்ட்டு அவரோட கைய புடிச்சு இறங்குவாரு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா, அவனே வந்து ஒரு மாரி பிரமிச்சு பார்ப்பான். இவரோட தோல் வெள்ளையா இருக்கும். அவனோட தோல் வந்து அவ்ளோ கருப்பா இருக்கும். ஏன்னா, இதே சமூகத்தில இருக்க மேல் சாதி மக்கள் வந்து அவன தொடர்றதுக்கே வந்து தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கும்போது வந்து, ஒரு வெள்ளைக்காரன் வந்து அந்த வெள்ள தோலோட வந்து எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம தன்னை அப்படி தொட்டு இறங்குறான்றத மாரி அவன் பிரமிச்சு பார்ப்பான். அந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த இடம் நல்லாவே புரியும். இந்த படத்துல வந்து பெரும்பாலும் வந்து ஆண்கள்லாம் வந்து கோமணத்திலயும் வந்து பெண்கள்லாம் வந்து இந்த ஜாக்கெட், ப்ளவுஸ்லாம் எல்லாமே தான் வந்து ஆடைகள் வந்து அவங்களுக்கெல்லாம் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பார்த்தீங்கன்னா வந்து, விக்ரம் வந்து போயிட்டு வேலை செஞ்சு காசு அவருக்கு கிடைக்கும். அத வச்சு என்ன பண்ணுவாரு, பெண்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அதாவது நம்ப பார்வதிக்கு வந்து ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து குடுப்பாரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க பெண்கள் எல்லாரும் வந்து எடுத்துக்கிட்டு, போயிட்டு புதுசா வந்து அவங்க ப்ளவுஸ் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து போட்டுருக்க மாட்டாங்க. அத போட்டுட்டு வருவாங்க. அத போட்டுட்டு அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்க்கும்போது வந்து, நம்மளால அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓ! இப்படிலாம் நடந்திருக்கும்ல. அப்ப அவங்கலாம் எப்படி இருந்திருக்கும்? அப்படின்ற மாரி தோணும். ஸோ இதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ப இந்த மாரி ஒரு சீன் வந்து பார்த்துருக்க மாட்டோம். அதுவே அந்த சீனுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தினுடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து, வட ஆற்காடு மாவட்டத்தில ஒரு சின்ன கிராமத்தில ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் குழு, அதுல ஒரு ஆளா, ஒரு தலைவனா தான் வந்து நம்ம விக்ரம் தங்கலான்னு இருக்காரு. அவங்களுக்கு வந்து நிலம் இருந்திருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பகுதியில இருக்க அந்த மிராசுதார் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து, சூழ்ச்சி பண்ணி அவன் நிலத்த புடுங்குறதுக்காக ஒரு வேலை பண்ணுவாரு. பண்ணிட்டு வந்து ஒண்ணு வரி செலுத்த சொல்லுவாரு. இல்லன்னா வந்து
அதாவது காசு தர சொல்லுவார், இல்லைனா வந்து அரிசி தர சொல்லுவார், நெல் தர சொல்லுவார், இல்லை நிலத்தை கொடுத்துட்டு அடிமையாக வேலை செய்யணுன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ தங்கலான் வந்து தன்னுடைய நிலத்தை வந்து இழந்துருவார். இழந்து வந்து அந்த நிலத்திலே வந்து தன்னோட சொந்த நிலத்திலே வந்து அடிமையாக வந்து வேலை செய்வார். அந்த நேரம் பார்த்து தான் வந்து ஒரு வெள்ளைக்காரர் வருவார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து அந்த பகுதியில் இருக்க தங்கத்தை அவர் எடுக்கணும்னு வந்து அவர் முயற்சி பண்ணுவார். அதுக்கு வந்து இவங்களோட உதவி வந்து கேட்பாரு. கேட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் கூட வந்து பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கூலி தரேன். அது இல்லாமல் வந்து நீங்கள் எடுக்கிற தங்கத்தில் வந்து நான் உங்களுக்கு பங்கும் தரேன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ விக்ரம் யோசிப்பார், என்னன்னா வந்து இவங்கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறதுக்கு, இந்த மிராஸ்தார்கிட்ட இந்த ஜமீன்தார்கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறதுக்கு நம்ம அவங்க கூட போய்ட்டு வேலை செஞ்சு நம்ம சம்பாரித்து நம்மளோட நிலத்தை வந்து நம்ம வந்து எப்படியே மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து போய் தங்கத்தை எடுக்கிறாரா இல்லையா, அந்த ஜேர்னியில் அவர் என்னென்னலாம் வந்து சந்திக்கிறாரு அப்படின்னு தான் வந்து இதில் வந்து கதை. இதில் வந்து இன்னொரு எலிமெண்ட்டும் ஒன்று இருக்குது. அது என்னென்னா நம்ம மாளவிகா மோகனன் இருக்காங்களே, அவங்க வந்து படத்தினுடைய ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து மாளவிகா மோகனன் வந்து தன்னுடைய வந்து ஒரு பூர்வக்குடி மாதிரி வந்து இதில் வராங்க. அது வந்து ஆரம்பத்தில் வந்து விக்ரமுக்கு வந்து புரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பேய் கனவு மாதிரி நம்மளுக்கு வருது, வந்துட்டு ஏதோ கதை சொல்லுது, தங்கம் எடுத்த கதையெல்லாம் சொல்லுது, அது காவு வாங்கின கதையெல்லாம் சொல்லுது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் போக 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 படத்தினுடைய கடைசியில் தான் அவர் வந்து புரிஞ்சுப்பார், இது வந்து தன்னுடைய பூர்வீக கதை, ஒரு பூர்வக்குடியினுடைய கதை. ஸோ வந்து இந்த நிலம் வந்து நம்மளுடையது, நம்ம வந்து வெள்ளைக்காரனுக்கு துணை போய் அவங்களுக்கு இந்த நிலத்தில் இருக்க வந்து தங்கத்தெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கக்கூடாது, இந்த நிலத்தை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் தான் வந்து விக்ரம் வந்து அதை உணர்ந்து என்ன பண்ணுவார்னா அந்த வெள்ளைக்காரனையும் வந்து கொன்னுடுவார். இதுதான் கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்து முதல்லே வந்து புத்தருடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். ரஞ்சித் படத்தில் வந்து எல்லா படத்துலையுமே புத்தர் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஒரு 2-3 ஷாட்டில் காட்டும்போது நான் யோசித்தேன், எதுக்கு சும்மா புத்தர் ரெஃபரன்ஸ் இப்படி காட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் வந்து போக பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய எலமெண்ட்டாக அந்த படத்தில் வந்து வச்சிருக்காரு. அதுவும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்புறம் ரஞ்சித் படனாலே ஹி கிரியேட்ஸ் வெரி வெரி இம்பாக்ட்ஃபுல் கேரக்டர்ஸ். நம்ம மைண்டுக்குள்ளேயே வந்து பல வருடங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்படியே நிற்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் படத்தில் அந்த ஜானி கேரக்டரு, அன்பு கேரக்டரு, நம்ம சார்பட்டா படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரோஸ் கேரக்டரு, அந்த டேனி கேரக்டர். ஸோ இந்த மாதிரி வலுவான கேரக்டர்ஸை வந்து மைண்டில் நிற்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து உருவாக்கக்கூடியது தான் வந்து ரஞ்சித்து. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதியினுடைய கேரக்டர் வந்து நிற்கும், மாளவிகா மோகனுடைய கேரக்டர் வந்து நிற்கும். கண்டிப்பாக விக்ரமை தாண்டி இந்த படமே கிடையாது. ஆனால் வந்து அந்த வெள்ளைக்கார துறை ஓகேவா, இந்த படத்துக்கு வில்லன் அப்படின்னு பார்த்தா ஆன்டகனிஸ்ட்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் வந்து மாளவிகா மோகனை சொல்லலாம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அந்த பிரிட்டிஷ் ஓகேவா. ஸோ வந்து அவருடைய கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. அண்டு படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப்லாம் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும், அதெல்லாம் ஓகே. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒன்றும் புரியல, லைட்டாக குழப்பமாக இருக்குது, இல்லை ரொம்பவே குழப்பமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்குமே என்ன தோணுச்சுன்னா வந்து எடுத்திருக்க சப்ஜெக்ட்லாம் ஓகே, மேக்கிங்லாம் பிரம்மாண்டம், அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. படத்தை வந்து புரிஞ்சிக்கிறதே கஷ்டம். நார்மல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக புரிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 2 தடவை பார்த்தா தான் வந்து 2-3 தடவை பார்த்தா தான் வந்து படத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா டீப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ தங்கலான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான படைப்பு, நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பு. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து பார்க்கணும். அப்புறம் இந்த படத்தில் வேறு யாரையுமே குறிப்பிட்டு தாக்கி அந்த மாதிரிலாம் இதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு வரலாற்று படைப்பு மாதிரி இதில் கொடுத்துருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த படத்தை வந்து பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு 1 மினிட் ரிவ்யூவும் தரோம். அது இல்லாமல் ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவும் தரோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.